நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதங்களை அப்படிங்கிறத விட இந்த ஜனவரியில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருடம் தொடங்கும் போது அந்த மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்துட்டாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். பரவாயில்ல, இந்த வருஷம் கொஞ்சம் நமக்கு நல்லா தான் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுக்கு இந்த ஜனவரி மாதம் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரமாயி நீசமாயி ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்கார். அதாவது ராசி அதிபதி வக்கரமடையக்கூடாது. அதே நேரத்தில் 6க்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால அவர் வக்கரமடைகிறதுல இன்னொரு பக்கத்தில் நமக்கு நன்மை இருக்குது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அது காரணம் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ராசி அதிபதி வக்கரமாய் நேசமாக இருக்கார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது பெரிய செலவில் கொண்டு விடாது. ஏதோ ஒரு 1000 செலவு பண்ணோம், 500 செலவு பண்ணோம், அதோட சரியாயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். பெருசாக பயப்பட எதுவும் தேவை இருக்காது. அதுமாரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதியில் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் 18ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போயிடுறார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். ராசிக்கு அதிபதி அஷ்டமத்துக்கு போகக்கூடாது தான், ஆனால் 6க்கு அதிபதி 8ல் உட்கார்றார் அப்படிங்கிறது தான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. ஒரு திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிலப்புல விவகாரங்களில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இடம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல இடம், ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வவுத்து வலிக்கு ஒருத்தன் மாட்டினான், நல்ல இடமா அமைஞ்சு போச்சு, விலை கம்மியாக அப்படிங்கிற மாதிரியே அந்த மாதிரி அமையும். அப்போ இந்த மாதத்தை நீங்கள் பூமி சார்ந்த முதலீடுகளுக்கு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் இல்லை 4 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சூரிய பகவான், கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அவர் தான். தனஸ்தானத்தில் இருக்கார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அரசாங்க காரியங்களை சாதிச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு 14 தேதி வரைக்கும். இந்த 14 நாளில் நீங்கள் அரசு வழி காரியங்கள், அதாவது ஒரு தொகுப்பு வீடு கட்டணும், ஒரு பஞ்சாயத்து புல்ல போய் அப்பீல் பண்ணுறேன், இல்லை ஒரு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமான்னு பார்க்குறேன், ஆகும், ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு நமக்கு சாதகமாகுமா, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து நமக்கு பணம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று அடிபட்டு போச்சு, ஆனால் அந்த பணம் வரவே மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே கிடக்கு அப்படின்னவங்களுக்கெல்லாம் கூட இந்த காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து நஷ்டஈடு வரக்கூடிய வாய்ப்பு, இதுமாரி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்குண்டான நஷ்டஈடு வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் 14 தேதிக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு சூரியன் போகிறார். ராசிக்கு 3ஆவது வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் இல்லையா. அப்போ அரசு காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். ரொம்ப நாளாக ஒரு அரசு அலுவலகத்தில் டெம்பரவரியாக தான் வேலை செய்கிறேன், பர்மனெண்ட் போடுவாங்கன்னு நானும் 10-15 வருஷமாக உட்காந்துருக்கேன்,
ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல, இத்தனை வருஷம் இதில் இருந்துட்டேன், விட்டுட்டு போகவும் மனசு வரல, திடீர்னு பர்மனெண்ட் போடுற நேரத்தில் நான் கிளம்பிட்டேன்னா அது வேறு பெரிய சங்கடமாக போயிடும் அப்படின்னு இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சிகள் எடுத்திங்கன்னா வெற்றி சாதகமாகும். இப்போ மேலே உள்ள அதிகாரிகளை பார்த்து, இல்லை யாரோ ஒரு அரசியல்வாதியை பார்த்து, இத்தனை வருஷமாக டெம்பரவரியாக ஓட்டிட்டேன் சார், ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க, ஏதோ 15 கொடுத்துட்றேன், ஏன்னா இப்போலாம் பணம் கொடுக்காம எங்கேயும் தான் வேலை நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சாதகமாக இருக்கார், அதுவும் சாதாரணமாக இல்லை, புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். முதல் 14 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலேயே புத ஆதித்ய யோகம், அடுத்த 5 நாளைக்கு இல்லை, 19ஆம் தேதி புதனும் மகரத்துக்கு போயிடுவார். அப்போ 3வது வீட்லேயும் புத ஆதித்ய யோகம் இருக்குது. அப்போ கல்வி தொடர்பான விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த வேலை தேடினா அதுலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சுக்கிரன் இருக்கார். 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 4வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களோட தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வீட்டில் நடக்கும். ஒரு மணவிழா, மணிவிழா, ஒரு காது குத்து, ஒரு பெண் ருதுவாகிற சடங்கு, இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத நிறைவேற்றலாம். ஏன்னா சாதாரணமாக சுக்கிரன் 4வது வீட்டில் இல்லை, சுக்கிரமங்கல யோகத்தோடு இருக்கார் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இப்போ கடை திறப்பு விழா செய்யலாம். ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறேன், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் ஜோசியரை அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. ஏதோ இருக்கிற வேலையை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு தொழில் ஆரம்பித்து எவ்வளோ நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிறது, நமக்கு 10 ரூபா நம்ம சம்பாதிக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒருத்தங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அவர் வக்கரமே அடைஞ்சிருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத அவரோட பார்வையின் மூலமாக செய்வார். ஏன்னா குரு பார்வை உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது, உங்களோட ராசியில் விழுவுது, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் விழுவுது. அப்போ லாப வீட்டில் விழுவுற குருவோட பார்வை அப்படிங்கிறது 10 ரூபா பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ அடுத்தவங்க காசாவது 10 ரூபா நம்மக்கிட்டே இருக்கும், அதை எடுத்து இன்றைக்கி செலவு பண்ணிக்கலாம், ஒரு 10 நாள் கழித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதன் மீதான உரிமை அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வரலாம். சொந்த ராசிக்குள்ளே உள்ள குரு பார்வை அப்படிங்கிறது இந்த அர்த்தாஷ்டம சனி வலுவடைஞ்சிருக்கு இல்லையா, அதோட தாக்கம் அப்படிங்கிறத குறைக்கும், பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகபட்ச கவனத்தோடு தான் இருக்கணும். அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன அளவில் இருக்கும். ஒரு 1000 2000 அப்படிங்கிற அளவில் இருக்க தான் செய்யும். ராசிக்கு 3ல் குரு பார்வை விழுவுது. சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எது வந்தாலும் நமக்கு கேட்குறதுக்கு 4 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிங்கிற நம்பிக்கை இருக்கும். இப்போ இந்த 2025வது வருடத்தோட முதல் மாதம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். பரவாயில்லடா, நான் போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.